அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்தனுடைகள் பற்றி நல் சிவயோகம் அது பூண்டு நல் சிவசூட்சம நூல்தனை பெற்ற சிவயோக சித்தனே உம்மை வாழ்த்த சிவயோக நாயகியாய் செம்மேனி நாதன் என்று அழைக்கப்படுகின்ற ஈசனோடு திருக்கானூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்தில் அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருப்பவள் உம்மை வாழ்த்த நல்ல அருள் ஆற்றலோடு விளங்கும் ஆதி இறை நூலில் வந்து அமர்ந்திருக்கின்றோம். அமர்ந்த நிலைதனில் அற்புதமாய் இறை கணங்களோடு இறை காணங்களை இசைக்க வைத்த சித்தனே அந்நிலை கண்டு உம்மை அகமாற மகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். காணும் தடமெல்லாம் சபை காணும் இடமெல்லாம் சபையாக காணும் மாந்தர்கள் யாவரும் சபையின் நூல்களாக இருக்கின்றவாறு உயர் சூட்சம நிகழ்வதனை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனே அந்நிகழ்வும் இயல்பாய் காலம் வருகின்ற பொழுது அருள் அற்புதமாய் காலனை மாற்றி அமைத்து அந்நிலையை உருவாக்கும் பெருநிலை கொண்ட பெருசபை ஆசானே அகமாற உம்மை வாழ்த்தி மனமகிழ்ந்து நிற்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு அருள் அற்புதமான உயர்நிலை அனுபவங்கள் வழங்கப்படும். அவ்வனுபவத்தின் மூலமாக அவர்கள் அவ்வனுபவத்திலிருந்து உயர் பண்புகளை கற்றுக்கொண்டு உயர் நிலையான பெருநிலை எதுவென்பதை உணர்ந்து அவ்வழி நோக்கி செல்வதற்காகவே அவ்வனுபவங்கள் யாவையும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுகின்றன. உண்மையில் ஒருவருக்கு எப்பொழுதும் இன்பகரமான நிலைகளை மட்டும் கொடுக்க முடியுமா என்றால் அது எப்பொழுதும் முடியாது. இப்பிரபஞ்சத்தில் இன்பம் மட்டும் இருக்கின்ற ஒன்றை காண்பியுங்கள் என்றால் நிச்சயமாக அது எம்மிடத்திலும் கிடையாது. சித்தா, இன்பமான நிலை என்பது நிலைத்தது எங்கும் கிடையாது. அதேபோல் துன்பம் என்பதும் எங்கும் நிலை பெற்றது கிடையாது. அனைத்தும் மாறு தன்மை கொண்டவை. ஆனால் இரு நிலைகளையும் தாண்டி நிற்கின்ற அந்நிலை இன்பமும் துன்பமும் என்பதெல்லாம் வெறும் மாய நிலைகள். இன்பமும் துன்பமும் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் அதிர்வு நிலைகளினால் ஏற்படுகின்ற நிலைகள். அப்பிரபஞ்ச அதிர்வை யாம் எதற்கு மாற்றுகின்றோமோ அந்நிலை நிகழும் என்ற நிலைதனை உள்ளூர உணர்ந்து தம் ஆற்றலை தமக்கு வேண்டிய அவ்வானந்த நிலை வேண்டுமென்றால் அதற்காகவும் அல்லது துன்பம்தான் வேண்டுமென்றால் அதற்காகவும் எவ்வாறு எவருக்கு எது வேண்டுமென்று தம் ஆற்றல் நிலைதனை மாற்றும் கலைதனை கற்றுக்கொள்கின்றாரோ அவரே உயர்நல் சித்தனாக மாறிவிடுகின்றார். அந்நிலையை கற்றுக்கொண்டு அந்நிலையில் யாவருக்கும் நின்று கற்றுக் கொடுக்கின்ற சித்தனே அந்நிலையில் நிலை பெற்று நிற்பதற்காகவும் கற்றுக் கொடுக்கின்ற சித்தனே அகமாற உம்மை வாழ்த்தி மகிழ்கின்றோம். அந்நிலையை ஒருவர் அடைந்து விட்டால் அதில் நிலை பெற்று விட்டால் தமக்கு வேண்டிய நிலைகளை அவர்களை தகவமைத்து கொள்வதற்கான அசூட்சம நிலைதனை அறிந்து கொண்டு விட்டால் என்றும் அவர்களுக்கு இன்பம்தான். ஆனால் இன்பம் அவர்களுக்கு இன்பமென்று தெரியாது. ஏனென்றால் அதனை உருவாக்கி கொள்பவரே அவர்தான் என்கின்ற பொழுது அவருக்கு அதில் இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது. மனம் ஒரு நிலையான அமைதி சாந்த நிலைதனில் அமர்ந்திருக்கும். ஆனால் அதனால் அனைத்தையும் சாதிக்க முடிய உயர்நல் ஆற்றலை அது பெற்றிருக்கும். அந்நிலை பக்குவத்தை அடைவதுதான் மிக மிக அரிதான நிலை. அதனை அடைந்து விட்டால் அவர் மனிதனாக மனித உருகொண்டு பிண்ட உருவில் அலைந்த பொழுதும் அருள் அற்புதமாய் அண்டங்களை ஆளுகின்ற ஈசனின் அருள் வடிவாக வலம் வந்து நிற்கலாம். அவ்வாறு வலம் வந்து நிற்கின்ற வாழும் குருவே உம்மை வாழ்த்தி மனமகிழ்ந்து உம்மோடு இணைந்தோர்களையும் அதுபோன்று மாற்றி கொண்டிருக்கின்ற சித்தனே அந்நிலையில் இருக்கின்ற யாமுரைத்த அனைத்தையும் ஆக்கவும் அழிக்கவும் கூடிய அத்தன்மையை அறிந்து அவ்வழியில் பயணிக்கக்கூடிய தன்மைதனை உணர்ந்த உயர்நற் சீடர்களை உருவாக்க காத்து கொண்டிருக்கின்ற சித்தனே அந்நிலை கொண்ட சீடர்கள் அருள் அற்புதமாய் உருவாகி கொண்டும் இருக்கின்றார்கள். காலம் வருகின்ற பொழுது வெளிப்பட்டு நிற்கும் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் உயர்வடிவு நிலையாக அந்நிலைக்கு பொறுமை கொண்டு காத்திருக்கின்ற பொழுது அற்புதமாய் யாவருக்கும் எக்காலத்திலும் நலிவில்லாத எக்காலத்திலும் இழிவென்பது எவராலும் கொடுக்க முடியாத நிலையாக எப்பொழுதும் உயர் உன்னத பெருநிலையே கிடைத்திருக்கும் என்ற நிலைதனை எண்ணி மனமகிழ்ந்து வாழ்த்தி நிற்கின்றோம். சித்தா, சித்துகள் ஆடுபவர் சித்தர்களா அல்லது உயர்நல் நிலைகளாக ஈசனை எப்பொழுதும் சிந்தையில் வைத்து கொண்டு துதி பாடுபவர்கள் சித்தர்களா என்றால் உயர்நல் நிலையான தர்ம நெறி கொண்டு வாழ்வோர் யாவரும்
அத்தர்ம நெறிகொண்டு வாழ்கின்ற நிலைதனில் காமலோப மதமாச்சரிய நிலைகள் யாவற்றையும் விடுத்து நிற்போர் யாவரும் சித்தர்களாகவே கருதப்படுவார். அவர்களுக்கு சித்தாட வேண்டிய நிலை அல்ல. தர்ம நெறி கொண்டு வாழ்வோர்கள் அச்சித்தர்களை விடவும் உயர்வானவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு ஆற்றலோ தவம் இருந்ததினால் கிடைத்தது, அவர்களுக்கு ஆற்றலோ தர்மத்தினால் கிடைப்பது. தவத்தினால் வந்த ஆற்றலை கூட தர்மத்தினால் வந்த ஆற்றல் அழித்துவிடும் மிக எளிதாக என்ற நிலை. அதுபோல் தவத்தால் பெற்ற ஆற்றலை கூட தர்மம் இருக்குமாயின் அழிக்க முடியாது ஒவ்வொராள். எனவேதான் தர்மம் செய்யுங்கள், தவம் செய்வது பெரிதல்ல, தர்மம் செய்யுங்கள், தர்மம்தான் எப்பொழுதும் தலைகாக்கும் என்ற நிலை. அதுபோல் தர்மமே ஒருவருடைய தவ பலனையும் காத்திருக்கும் சித்தா. தர்மம் அது செய்யாது வெறும் தவம் மட்டும் பூண்டிருப்பார்களாயின் அத்தவ பலன்தான் ஏதோ ஒரு காலத்தில் எவராலோ அது திருடப்படுகின்ற நிலையாக மாறுகின்றது, அல்லது அது அழிக்கப்படுகின்ற இழக்கப்படுகின்ற நிலையாக மாறிவிடுகின்றது. உண்மையில் தர்மம் செய்திருப்பார்களாயின் அருள் அற்புதமாய் அவர்கள் தவமே பூணவில்லை என்றாலும் அவர்களுக்குள் தவத்தை மீறிய பேராற்றல் இருக்கும். அவ்வாற்றலை கொண்டு அவர்கள் அருள் அற்புதமாய் இறை வடிவாகவே வலம் வந்து வரலாம். பின்னொரு காலத்தில் விதி இருக்குமாயின் அவர்களும் இறையாகவே பிறரால் வணங்கப்படலாம் என்ற நிலை இருக்கின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருடைய காலத்தன்மையை பொறுத்து, கனிவு நிலை பொறுத்து அமையக்கூடிய நிலை. அனைவரும், ஏனென்றால் இதற்கு முன்பிருந்த அனைத்து சித்தர்களும் அனைத்து தர்மவான்களும் இன்று போற்றப்படுவதில்லை. தெரியாத சித்தர்கள் பலர், தெரியாத தர்ம யோகிகள் பலர். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவர்கள் இன்றும் நிலை பெற்று இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆற்றலானது பேர் கொண்ட ஆற்றலாய், பெருமகா ஆற்றலாய் பிரபஞ்சத்தில் இன்னும் கலந்திருக்கின்றது. அவர்கள் ஆன்மாவும் சிரஞ்சீவியாக அமர்ந்திருக்கின்ற பொழுதும் அவர்களை எவரும் வணங்குவதில்லை. காரணம் ஏதென்றால் அவர்கள் அவ்வாறு பட்டவர்கள் என்று அங்கிருந்தவர்களுக்கும் தெரியாது, இன்று இருப்பவர்களுக்கும் தெரியாது. அதுபோன்று இருக்கும் இடமும் தெரியாது, அமர்ந்திருக்கும் தலமும் தெரியாது. தர்மநெறி கொண்டு வாழ்பவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தவசித்தி அடைந்தவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவ்வழியில் இன்று எவருக்கும் தெரியாமல் தவம் செய்து உயர்நல் ஈசனையும் அழைக்கக்கூடிய உயர்நல் சிவசூட்சம நூலினை சித்தாக பெற்ற சித்தனை, இச்சித்தனை யாவருக்கும் பகிர்கின்ற உயர்நல் வாழும் குருவே, அந்நிலை கொண்டு யுகமாற்ற நிலை இதனை செய்து கொண்டிருக்கின்றீர். இந்நூலினை வைத்து என்ன செய்ய முடியும், ஏது செய்ய முடியும் என்றால் இதனை வைத்து யுகமாற்றம் மட்டுமே முடியும். வேறு ஏதும் இதனை வைத்து செய்ய முடியுமா என்றால் வேறு ஏதும் செய்ய முடியாது. இதனுடைய நோக்கம் இதுதான் என்கின்ற பொழுது அதனை தான் அது செய்ய முடியும். ஒருவர் செய்கின்ற செயல் பார்க்கடலை கடைந்தது அமிர்தத்திற்காக என்கின்ற பொழுது அதிலிருந்து ஆழகாலமும் வந்தது. ஆனால் அதனை தாண்டி அமிர்தமதை எடுத்தாயிற்று. அதுபோல் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற பேர் அமிர்தமதை கொடுக்கின்ற பொழுது, அதனை பெறுகின்ற பொழுது, அதனை உருவாக்குகின்ற பொழுது ஆழகாலம் என்கின்ற தீவினைகளும் வெளிப்படத்தான் செய்யும். அதனை தாண்டிதான் அமிர்தம் என்கின்ற அருள் அற்புதமான அப்பெருநூலான ஆதிகைலாய சிவசூட்சம நூலானது பரிசளிக்கப்படும் சித்தனை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது என்ன நிகழும், ஏது நிகழும்? அருள் அற்புதமாய் யுகமாற்றத்திற்கு கிடைத்த இவ்வாதிகைலாய சிவசூட்சம நூல் சிரஞ்சீவியாக அமிர்தமது எவ்வாறு பார்க்கடலிலிருந்து கடைகின்ற பொழுது வந்த அமிர்தம் சிரஞ்சீவி தன்மையை தேவர்களுக்கு கொடுத்ததோ, அதுபோல் ஒருவருடைய ஆண்மண்டலை இதனை கடைந்து எடுக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூல் வாழை சித்தன் என்ன செய்கின்றான் என்றால், ஒவ்வொரு மானிடர்களுக்குள்ளும் இருக்கின்ற பார்க்கடல், அவர்கள் ஆன்மாவே பார்க்கடல், அதில் அவர்களுடைய நன்வினை தீவினையே அரக்கர்களும் தேவர்களுமாக இருக்கக்கூடிய நிலைகள். உள்ளுக்குள் இருக்கின்ற அந்நான் அப்பாம்பாக இருந்ததே, அதுதான் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்நானும் கூட. மேரு என்பதுதான் உண்மையான சிவமகா வாழை சித்தனுடைய அவ்வாற்றல் அங்கு மேருவாக இருக்கும். ஒருவருடைய நான் சுயம் அது ஒருபுறம் தேவர்களாகவும் ஒருபுறம் அசுரர்களாகவும் அவர்களுடைய நல்வினை தீவினை என்ற நிலைகளின் பால் இழுத்து கடையப்படும். கடைகின்ற பொழுது முதலில் அவர்கள் நான் என்ற நிலைதனிலிருந்து ஆழகாலம் வெளிப்படும். அவ்வாழகாலமானது
ஈசனாக இருக்கின்ற வாழை சித்தனை உண்டு விடுவான். அதனை உண்ட பின்பே அருள் அற்புதமான ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அமிர்த வடிவான உயர்நல் வடிவு நிலை கிடைத்திருக்கும் சித்தனே. அந்நிலைக்கு அதனை கடைவதற்கின்ற வரை பொறுமை காத்திருக்க வேண்டும். அக்கடையும் நிலையானது அருள் அற்புதமாய் எத்தனை காலங்கள் பிடிக்கும் என்றால் பார்க்கடல் கடைய எத்தனை காலங்கள் பிடித்ததோ என்று எமக்கு தெரியாது. அதுபோல் ஒவ்வொரு சூட்சம நூலுக்கும் ஒவ்வொரு கால நிலைகள், ஒவ்வொரு பக்குவ நிலைகள், ஒவ்வொரு காரணி நிலைகள் உண்டு. ஒருவருக்கு நூல் வளர்கின்ற நிலை அதுபோல் வேறொருவருக்கு அக்காரணி நிலைகளிலேயே நூலினை வர்த்தெடுக்க முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் அனைவருக்குள்ளும் தன்மை ஒன்றுதான் அப்பாற்கடல் கடைகின்ற நிலை. அதுபோல் எவ்வாறு சமையல் செய்கின்ற நிலை வெவ்வேறாக இருந்த பொழுதும் அதனுடைய இறுதி வடிவானது அதனுடைய சுவை மனம் என்ற நிலைகளில் வேறுபட்டிருந்தாலும் கூட அவை இறுதியாக ஒருவனுடைய பசியை ஆற்றுமே அந்நிலை. அதுபோல் ஆதி இறை நூல்கள் வெவ்வேறு நிலைகளில் வெளிப்பட்டாலும் அவை யாவும் இறுதி நிலையான யுகமாற்ற நிலைக்கே உருவாகி நிற்கின்ற நிலையாக இருக்கும் என்ற நிலை இதனை கண்டு அகமகிழ்ந்த சித்தனை உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் ஹரிஷாய நமக. ஓம் சிவ மகா வாழைச்சித்து திருவடிகள் பற்றி